சென்னையன் எல்லாருக்கும் தெரியும். 1983 87 வரைக்கும் அந்த காலேஜில் 4 இயர்ஸ் ரொம்ப ஒரு சவால்களை எல்லாம் சந்திச்சோம். எல்லா விதத்துலையும் சவால், படிப்புல மட்டும் இல்லை, நம்மளுடைய பொருளாதார நிலைமையிலும் சரி, அல்லது இந்த எஜுகேஷன்ல மேட்ச் பண்ணி நம்மளை பில்டப் பண்ணிக்கிறதுலையும் சரி, நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் பண்ணி வெளியில போனோம். பட் அந்த 4 வருஷத்துல எந்த அளவுக்கு நம்ம அகடமிக்கலா நம்மளை டெவலப் பண்ணிக்கிட்டோமோ இல்லையோ, பட் வெளியில போனதுக்கு அப்புறம் எப்படி ஹவு டு ஃபேஸ் தி வேர்ல்டு அப்படிங்கறத நல்லா கத்துக்கிட்டு போனதுனால இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு கான்பிடன்ஸ் லெவலை கொடுத்தது அப்படின்னு சொன்னா அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது நம்ம மறக்கவே முடியாது. இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்குது. இன்னைக்கு யாருக்கால அடுத்த சந்திப்பு நிகழ்ச்சி எப்போ அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறோம். இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் அடிக்கடி வரும்போது நம்மளுடைய மனசு சரியா அல்லது உடம்பும் சரி, ஏதோ ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி. இப்ப சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் லெவல் குறைஞ்ச மாதிரி, பிபி இருக்கிறவங்களுக்கு பிபி குறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் இது கொடுக்குது. இது நீங்க இது மாதிரி ஒன்லி த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்க பண்ண முடியுமே தவிர, ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்தா கூட உங்களுக்கு இந்த ஒரு ஃபீலிங் வராது. ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கும்போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். என்ன லிமிடேஷன்ல பேசணும், யார் கூட என்ன லிமிட்ல பேச முடியும் அப்படிங்கிறது. பட் இங்க எந்த லிமிடேஷன் கிடையாது. நம்ம ஃப்ரெண்டுனா அவனை எப்படி வேணாலும் கூப்பிடா, இங்க வாடான்னு கூப்பிடலாம், மாப்பிள்ளை இங்க வான்னு சொல்லலாம், மச்சான் இங்க வான்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுக்கு லிமிடேஷனே கிடையாது. இந்த ஸ்டூடெண்ட் இவ்ளோ பிரச்சனை பண்ற பையனா பேசாம டிஸ்மிஸே பண்ணிடலாம்ல. லேடி ஸ்டூடெண்ட் இல்லமா, ப்ரொஃபசர்.
என்னுடைய பெயர் துரை கபிலர். என்னுடைய சொந்த ஊர் சிதம்பரம். நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து 1983 87 வரைக்கும் பிஎஸ்சி முடிச்சுட்டு இதே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கார்டன் சூப்பரண்டராக பணியாற்றினேன். ரிட்டையர்ட் ஆகிட்டு எங்கள் சொந்த ஊரில் வந்து மீன் பண்ணை நடத்திட்டு இருக்கேன். எதிர்காலத்தில் வந்து விவசாயிகளுடைய ஃபார்மிங் கம்யூனிட்டிக்கு வந்து என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஹாய், என் பேர் சசிகலா மணிவண்ணன். 83-87 பேட்ச் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் நானு. இந்த வருஷம் வந்து அலுமினி மீட்டுக்காக எல்லாரும் வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இது மாதிரி இன்னும் அடுத்தடுத்து மீட் எல்லாம் போடும் பொழுது எல்லாரும் சந்திக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும் எல்லாரும். காஞ்சி காமாட்சி காமாட்சி அண்ணாமலை யூனிவர்சிட்டி அக்ரிகல்ச்சர் காலேஜில் 1983 முதல் 87 வரை பிஎஸ்சி அக்ரி படித்த மாணவர்களுடைய ஒரு ஒருங்கிணைதல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் வந்து நீண்ட காலமாக பார்க்காத நண்பர்கள் சொல்லப்போனால் 1987 படித்தப்போ பிரிஞ்சு போனோம். அதுக்கப்புறம் 40 வருட இடைவெளிக்கு அப்புறம் இப்போதான் பார்க்குறோம். அப்படிங்கிறவங்களெல்லாம் 1-2 பேரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. குறிப்பாக நமது வைப்ரண்ட் நண்பர் வேலாயுதம் அவர்கள் நிகழ்ச்சிக்கே ஒரு மெருகூட்டி கொண்டிருக்கின்றார். அவரது அந்த இருப்பே வந்து அந்த இடத்தை ஒரு கலகலப்பாக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. நண்பர் கபிலன் கூட நிற்கிறாரு. நீண்ட காலமாக தொடர்பு இல்லாமல் இருந்தார். ஆனால் இப்போ சமீப காலமாக நம்மளோட ரொம்ப நெருங்கிய தொடர்புக்கு வந்திருக்கிறாரு. இது மாதிரி ஒரு நட்புகளை புதுப்பித்துக் கொள்வது, இதுவரை காணாத நண்பர்களை காணும்போது அந்த மாதிரி நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. நல்லா எல்லாம் பேசுறாங்க. அந்த கல்லூரி நினைவுகள் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான முறையில் பகிர்ந்து கொண்டார்கள். ரொம்ப நல்லா இருக்கு நிகழ்ச்சி. அடுத்த ஒரு நிகழ்ச்சிக்காக காத்திருக்கின்றோம். வணக்கம்.
முக்கட்பருமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் 30 முவர்க்கு தமரும் அடிவேன பத்தற்கிரிதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்தொடு கட்சி தருவதும் ஒரு நாளே தித்தித்தயமத்த பரிவுறு நிறுத்த பதம் வைத்து பயிர் விதி கட்டணு கட்டடு கழுகுடு கழுதான திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகுதகு சித்திரப்பூரிக்கு திரிகடக எனவோட I am Mrs. Srinirajan Radishman. I am very happy to be the part of this function, and really it is a very graceful occasion. Before 25 years we met along with our children, and now everyone has come to the age of 60, and I am very happy to be this. Thank you so much. என்னுடைய பேர் அன்பரசன். நாங்க இன்னைக்கு சிதம்பரத்துல 40 வருடங்களுக்கு பிறகு ரீயூனியன், அதாவது நாங்க பிஎஸ்சி வேளாண்மை கல்லூரியில இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பிஎஸ்சி வேளாண்மையில 1983 ஜனவரி 3ஆம் தேதி அடியெடுத்து வச்சு 4 வருஷம் பட்டப்படிப்பு, அதுக்கு மேல பட்ட மேற்படிப்பு எல்லாம் படிச்சுட்டு 40 வருஷம் கழிச்சு எங்க பேட்ச் 118 பேரு நாங்க மீண்டும், அதுல நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, 3/4 பேரு. நாங்க மீண்டும் ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய கல்லூரி நாட்களையும் நினைவுகளையும் பகிர்ந்து கொள்கிறோம். இப்ப நாங்க படிச்ச ஹாஸ்டல் பக்கத்திலே கல்லூரிக்கு ஏத்த மாதிரியே எங்களுடைய விடுதி, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு சுத்தி பார்த்துட்டு எங்களுடைய நினைவுகள் 2 நாள் நாங்க இதுல ஒன்றாக மீண்டும் ஒன்று கூடி 40 வருடத்துக்கு அப்புறம் எங்களுடைய நினைவுகள் எல்லாம் பகிர்ந்துகிட்டது மிகவும் ஒரு சுகமான அனுபவமாக இருந்தது. என்னுடைய பேரு தெரியும் உங்களுக்கு, அன்பரசன். ஆனா எனக்கு வந்திருக்கானு தெரியல, கோபால் தெரியல. கோபால் தான் எனக்கு சிட்டின்னு எதுக்கு வச்சேன்னு தெரியாது. நான் அப்போ நீ எங்க ஊர் நாட்டணும், நீ அப்பவே நாங்க கொஞ்சம் பாண்டிச்சேரி சுத்தி ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரியா பண்ணுவோம். அதுல நீ என்ன குக்கிராமத்துல சிட்டி கைடு மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணி சுத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சிட்டி கூப்பிட்டா. அதை எல்லாரும் அப்படியே ஃபாலோ பண்ணி என் பேரையே நீ மறக்க வச்சுட்டாங்க. சிட்டி தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. அந்த கோபால் தான் எனக்கு அந்த பேர் வச்சா. கோபால் கிளம்பிட்டானா நைட்டு? சரி சரி சரி. என் பேர் அன்பரசன். எனக்கு ஒரே வயசு. ஒரு பையன். நான் பெருமாள் தெரியும், பெருமாள் பறந்தால் திசை மாறி திரிந்தால் கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியா இலை போடாமல் வெல்லும் வருவா வேர்வை அரிசிந்தாமல் வெள்ளி பரவாராமன் தர்மம் மறைவி
பிரியாமல் நாடும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறைவேட பறந்தாலும் திசைவாணி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. குட் மார்னிங் எவ்ரிபடி. இன்னைக்கு எங்களோட பேட்ச் மீட்டு நேற்றுக்கு இன்னைக்கும் 3rd and 4th January. ஸோ வி ஆர் என்ஜாயிங் எ லாட். மலரும் நினைவுகள் நிறைய இருக்குது. எல்லாரும் வெவ்வேறு பொசிஷன்ஸ்ல இருந்து பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப் எல்லாத்துலேயும் நல்லபடியாக இருக்கிறது கடவுள் கொடுத்த ஒரு அருள்னே நினைக்கிறேன். இந்த லார்ட் நடராஜா, லார்ட் தில்லை கோவிந்தராஜ் பெருமாள் சுவாமி எல்லாருமே எல்லாருக்கும் எல்லா வளமும் கொடுக்கணும்னு ஆண்டவனை நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய 1983-87 பேட்ச் மீட்டுக்கான அக்ரிகல்ச்சர் மாணவர்கள் இன்று சிறப்பான கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிலே நமது நண்பர்களான அருமைக்குரிய சகோதரர் ராமகிருஷ்ணன் IPS, திரு லோகநாதன், திரு குமார் போன்ற நண்பர்கள் கலந்து கொண்டனர். நமது முன்னாள் பதிவாளர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள் உரையிலே ஒவ்வொரு ஓய்வு பெற்றவரும் ஓய்வு பெற போறவர்களும் எதிர்காலத்திற்கான வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு இன்றே சேமிக்க வேண்டும் என்ற நல்ல கருத்தையும், தனது பேர குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும், வளர்ந்த பிறகு அவரை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக அழகாக கூறிய ஐயா ரவிச்சந்திரன் அவர்களுக்கு எங்கள் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குழுமங்களாக மனமார்ந்த நன்றிகளையும், சேமிக்கும் பழக்கம் உண்டாக வேண்டும் என்பதற்காக எங்கள் நிறுவனத்தின் மூலம் ஒரு சிறிய கைப்பையும், அந்த கைப்பைக்குள்ளே எவ்வாறு சேமிக்க வேண்டும், எப்படி சேமிக்க வேண்டும் பேம்ப்ளெட்ஸும் அடங்கிய பேக் கொடுக்கப்பட்டுள்ளது.
இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாம் எகைன் ரீமீட் பண்ணுறோம், ரீயூனியன். நம்ம யூனிவர்சிட்டியில் நமக்கு வந்து 2 நாள் நடந்துச்சு, 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் அந்த வருஷத்துல ஜனவரி மாதம் நடந்துச்சு. மிக்க மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எல்லாருடைய மனசுலையுமே அந்த ஏஜ் ஃபேக்டர் ஒரு பெரிய இது இல்லை. அதை மீறி நம்மளோட மனசில் உள்ள அன்பு பரிமாற்றங்கள், நம்மளுடைய மக்கள் எல்லாம் பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள், பூரிப்புகள் எல்லாமே நம்மளோட கவலைகள் எல்லாம் மறக்க செஞ்சிருச்சு. ஆனால் அதே மாதிரி இன்னும் வரக்கூடிய காலங்கள்லேயும் இயர்ஸ் அதிகமாக போகாமல் கன்சிக்யூட்டிவாக அந்த வருஷம் போட்டோம், அடுத்த வருஷத்துல இதே மாதிரி வேற ஒரு பிளேஸில் போட்டோம். பட் அதில் போடும்போது என்ன ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியை கொடுப்பாங்க. அதுதான் நல்லது, அதுதான் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். சிங்கிளாக வந்து என்ஜாய் பண்ணுறது வந்து நல்லா இல்லை. ஃபேமிலியோடு வாங்க, அப்போ தான் வந்து ஒரு நம்மளுடைய ஐடியாஸ், நம்மளுடைய கருத்துக்களை அடுத்தவங்க பரிமாறிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப்மெண்ட் அதில் நல்லா இன்னும் பக்காவாக டெவலப் ஆகும். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் நம்ம கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே அடுத்த ட்ரிப் மீட் பண்ணும்போது எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலி அழைச்சி